தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் எம்எஸ்டி. ஸோ மாஸ்டர் மேஜர் லெவல் தியரி படி மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும், நிப்டியினுடைய இண்டெக்ஸ் சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, அதே மாதிரி வந்து நிப்டி க்ளோசிங் ஆகிருக்கக்கூடிய அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம் அது எது, ஸோ அதோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, அது மார்க்கெட் மேலே போனால் என்ன, எவ்வளோ பாயிண்ட் மேலே போக வாய்ப்பு இருக்கும், எவ்வளோ பாயிண்ட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் முக்கியமாக வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, அந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓட அனலைஸ் பண்ணுங்கள். இதில் சொல்லக்கூடிய எதுவும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு வந்திருக்கிறதுனால எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மார்க்கெட் மேலே போகுச்சு அப்படின்னா மேஜரான ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லெவல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். புட் ப்ரீமியம், கால் ப்ரீமியம், இண்டெக்ஸ், இந்த மூணையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் முதல்ல வந்து இண்டெக்ஸ்க்கான அந்த எம்எஸ்டி லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 23,648 23,825. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜோன் வந்து ஒரு மேஜரான எம்எஸ்டி ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ க்ளோசிங் வந்து இண்டெக்ஸ் இங்கே கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 114. ஸோ 24,114 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி, ஓகேவா, ஸோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 114 ரூபா, 24,114, ஸோ 24,100 அப்படிங்கிறது லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 24,333 இந்த இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் இந்த இதில் இருக்கும்போது. இதோட ஃபஸ்ட்டு ஹை நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை வந்து 114, செகண்ட் ஹை வந்து 333 இண்டெக்ஸ். ஓகே, 24,724 தேர்டு, மூணாவது லோவில் ஒரு ஹை. ஓகே, ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ, ஸோ இந்த இண்டெக்ஸினுடைய ஃபஸ்ட்டு லோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,521, 23,500 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு லோவாக இருக்கும். செகண்ட் லோ வந்து 23,127, தேர்டில் வந்து 23,900. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்னில் மேலே போச்சுன்னா இதெல்லாம் மேலே இருக்க லைன்லாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே கீழே மார்க்கெட் வந்து இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்துலாம் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்ல மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு கால் பக்கம் ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு புட் சைடில் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம எம்எஸ்டி லெவலில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இந்த எம்எஸ்டி லெவலில் வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரிவர்சலுக்கான பாயிண்ட்டாக நான் வந்து நான் எடுத்துக்கிடுவேன். இங்கேருந்து ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ரிவர்சல், அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஓனாக வந்து நம்ம வந்து எவ்வளவு பேட்டர்னில், எப்படி பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேட்லாம் நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னோடனே நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்காமல் மார்க்கெட் ஓவராலாக என்ன மாதிரி பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து இதை வந்து நம்ம ட்ரேட் வந்து ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறது. இல்லைனா கண்டினியூவாக மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம மூவ் ஆகுறது. ஓகே, நீங்கள் வந்து எப்படி மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எம்எஸ்டி லெவலில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதோட இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ட்ரேட் அக்யூரசி இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 23,900. ஓகேவா? ஸோ 23,900 அப்படிங்கிறது நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த அட் த மணி கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இதுக்கான லெவல் என்ன, இது சப்போர்ட் என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்ன, எம்எஸ்டி லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் ப்ரீமியத்துக்கு சொல்லியிருந்தேன். கால் ப்ரீமியத்துக்கு வந்து எம்எஸ்டி லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132லேருந்து 176 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்டி ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. 23,900 கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி ஜோன் வந்து 132லேருந்து 176 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு ஹை வந்து இதுக்கு வந்து 283 ரூபா, செகண்ட் ஹை வந்து 362, தேர்டு ஹை வந்து 486 ரூபா.
பிரேக் ஈவன் பாயிண்ட் மெயினாக வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு ரொம்ப தேவை. பிரேக் ஈவன் பாயிண்டோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 88 ஓகேவா? ரூ. 188 அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். இந்த 2 ஆப்ஷன் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். 2 ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரூ. 182. ஸோ ரூ. 188 மேலே எந்த ஒரு ப்ரீமியம் நமக்கு சஸ்டெயின் ஆகுதோ ஆப்போசிட் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கீழே இறங்கும். அப்போ இந்த புட் ப்ரீமியம் ரூ. 188 கீழே வரலாம். ஒருவேளை இன்கேஸ் புட் ஆப்ஷன் வந்து ரூ. 188 மேலே சஸ்டெயின் ஆகி எம்எஸ்டி லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியம் கீழே இறங்க வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஓகே, பாருங்கள். மார்க்கெட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லோ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 62, செகண்ட் லோ வந்து ரூ. 18. ஓகேவா? அந்த கால் பிரீமியத்துக்கான ஃபஸ்ட்டு லோ ரூ. 62, செகண்ட் லோ வந்து ரூ. 18. புட் ஆப்ஷனோட எம்எஸ்டி ஜோன் பார்த்தீங்கன்னா 256லேருந்து ரூ. 359 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து புட் ஆப்ஷனோட எம்எஸ்டி ஜோன். இதோட ஃபஸ்ட்டு ஹை வந்து நமக்கு வந்து ரூ. 34, செகண்ட் கை வந்து 668, 666. ஓகே, ஸோ 666, தேர்ட் கை வந்து ரூ. 781 வந்து புட் ஆப்ஷன். 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கான மேலே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். மார்க்கெட் புட் ஆப்ஷன் வந்து இங்கே போச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புட் ஆப்ஷன் கால்க்கு எப்படி நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம வந்து ரூ. 188, அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கு ரூ. 188 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஃபஸ்ட்டு லோ வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லோ வந்து நமக்கு வந்து ரூ. 78 ஃபஸ்ட்டு லோ, செகண்ட் லோ வந்து ரூ. 10.85. ஓகே, இந்த புட் ஆப்ஷன் கீழே வந்துச்சுன்னா இந்த இடங்கள் வரும்போது இப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வேணாம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். புட் ஆப்ஷன் வந்து இப்போ ரூ. 78 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கால் வந்து நல்லா மேலே போயிட்டு இண்டெக்ஸும் மேலே போயிடுச்சு. ஓகே, புட் ஆப்ஷன் இந்த ரூ. 78 வந்துருச்சுன்னா இப்போ இங்கேருந்து புட்டு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ரூ. 78 ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகேவா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஒரு காலில் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா இந்த லெவலில் புட் ஆப்ஷன் ரூ. 78 லெவலில் இருக்கும்போது ஒரு காலில் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சின்னா அந்த என்ட்ரியை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரூ. 78 கீழே ஃபர்தராக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம், காலை பை பண்ணலாம். அப்போ கண்டினியூவாக கால் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து நிற்கும் போது கொஞ்சம் வந்து காலில் என்ட்ரி கிடைச்சா அந்த இடத்த வந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய லெவலில் வந்து நம்ம வந்து என்ட்ரியை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த எம்எஸ்டி லெவலில் வந்து பயன்படுத்துவேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரூ. 10 லெவல்லாம் வந்து இப்போ ஒருவேளை நாளைக்கே மார்க்கெட் வந்து ரூ. 10 லெவலுக்கு வந்துருச்சு, நாளன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரூ. 10 லெவல்லே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீமியம் ஓகே, ஸோ இந்த ப்ரீமியம் ரூ. 10 லெவலில் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து ஃபர்தராக அது கீழே இறங்குமா மேலே போகுமானா கண்டிப்பாக வந்து இந்த ரூ. 10 லெவலில் உடனே ஜீரோ ஆக போகிறதுல இங்கேருந்து இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக சின்ன மார்க்கெட் மேலே போகலாம். அப்போ நம்ம வந்து ஒரு காலில் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்னா புட்டு மேலே போகும்போது கால் கீழே இறங்கும். நம்ம எப்போ எடுத்த ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் கீழே வரும்போது நம்ம லாஸை புக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் நான் வந்து எம்எஸ்டி ஜோனை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எம்எஸ்டி ஜோன் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கைட் கொடுத்துருவோம். அதை தாண்டி வந்து இந்த இண்டிகேட்டர், அதாவது என்னென்னா எம்எஸ்டி லெவலுக்கான இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இதுக்கு வந்து எந்த பைசாவும் கிடையாது. ஸோ இது வந்து இந்த மேனுவலாக கால்குலேஷன் பண்ண வேண்டாம். நாளைக்கான லெவல் என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் லோட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கான இன்ட்ராடே பண்ணுறதுக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து இதுவே நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான எம்எஸ்டி லெவல் நிஃப்டிக்கானது. ஸோ நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ்கள் இருக்கக்கூடிய அட் த மணி கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன இப்போ இதில் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எதை வச்சு நீங்கள் ட்ரேட் எப்படி இப்போ பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ லைக் பண்ணுறதுக்கு யாரும் வந்து உங்கள்கிட்ட பைசா கேட்கல. ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்களுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது நமக்கு வந்து அடுத்து சின்ன சின்ன அமௌண்ட், அதாவது பிகினராக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பிகினராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும்போது அவங்களும் இதை பிடிச்சி யூஸ் ஆவாங்க.
ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.